வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இம்முறை உலக அளவில் சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான பாடலாம் நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வரப்போகிறதும் ஒரு சூப்பரான பாடல் பாட போகிறது நம்முடைய பிரவீன். லெட்ஸ் வெல்கம் பிரவீன். வாங்க. என்ன உட்காந்துருக்க? ஏந்திரிங்க ஏந்திரிங்க. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனப்பால் வா கொண்டாடலாம் மனப்பால் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீ ஆடு. ஆஹா பெண்கள் நாலு வகையில் நூறு வகை ஆஹா பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வந்தாகவே. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனப்போல் வா கொண்டாடலாம் மனப்போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா போதை சேர்ந்து வரவா. பிரவீன் ஆடி பாடி கொண்டாடலான்னு நீங்களும் ஆடி எல்லாரையும் ஆட வச்சு ஒரு பெரிய மொமெண்டே உருவாக்கிட்டீங்க. எஸ் மனோ சார். பிரவீன், ஹாய் சார். நம்ம எந்த சாங் வேணும்னா நம்ம அட்டன் பண்ணிடலாம், பட் ஃபீல் மாறக்கூடாது. இந்த ஃபுல் சாங்கு மலேசியா வாசுதேவன் சார் வந்து ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தினமாடி பாடலாம் அந்த ஃபீல் வந்தாலே அது தினம் ஆடி பாடலாம், எதுக்கு ஆடி பாடலாம், பல கொஷின்ஸ் வரும் ஒரு சின்ன சங்கதி மாறினதுனால. ஃபுல் சாங் அந்த ஃபோர்ஸில் பாடிருந்தால் அந்த கலரே வேறே மாதிரி வந்துடும். அங்கே 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அவங்களும் எந்திரிச்சு ஆடிருப்பாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். ஒரு சின்ன சந்தேகம் மனோஜ் சார். சொல்லுங்கண்ணே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு வந்து நீ ஏன் மற்றவங்கள நினைக்கிற, நீ யாரு அப்படி நினைச்சுப்பாரு, நீ மற்றவங்களை பற்றி கவலையப்படாதன்னு சொல்லி ஒரு ஜட்ஜு சொன்னாரு. ஆமாம், நீங்கள் இன்னொருத்தர் அப்படியே இமிட்டேட் பண்ண சொல்கிறீங்க. நீ யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த மேடை, இந்த அப்படிங்கறதா இந்த இதுவா, இந்த தட் இஸ் இந்த போட்டியா, இல்ல எஸ்பிபி மாதிரி நீ பாடணும்னா எஸ்பிபி அந்த இடத்துல அந்த பாட்டில் அந்த இடத்துல எங்க அந்த 3வது லைன்ல என்ன சங்கதி போட்டிருக்காரோ அதே தான் நீயும் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியா? இல்ல, சங்கதிகள் இம்ப்ரவைஸ் பண்ணி அப்புறமா பாடலாம். சிலதெல்லாம் ஓப்பனா எல்லாருக்கும் நோட் பண்ண இதெல்லாம் இருக்கும், அது மாற்றக்கூடாது.
சிலதெல்லாம் அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணது நல்லா இருந்தால் விட்டுருவோம். இது சிலதெல்லாம் பர்டிகுலராக வரக்கூடியது ஒவ்வொரு ஃபேனுக்கும் அந்த சங்கதி முதல் கொண்டு தெரியும், எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஓகே, அதுதான் விஷயம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நியாயமான யோசனை. ஒருவர் தனித்து அவராகவே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலன்னு. ஏன்னா டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அவங்க சார் சொல்கிறாங்க, அந்த எனர்ஜியை ரைட் ஸ்பிரிட்டில் நீங்கள் கொடுக்கணுங்கிறது ஐ திங்க் மனோஜ் சார் இஸ் ட்ரைங் டு கன்வே. கூல். உன்னிகிருஷ்ணன், என்ன நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதாவது சொன்னா வம்பாயிடும். பிரவீன், எஸ் சார். ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். யூனோ அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா அவ்வளோதான், யூஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன் பிரவீன். ஸோ தட்ஸ் வெரி நைஸ். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. தேங்க்யூ சார். அந்த பாட்டு பாடுறதுல நீங்கள் பாடினது கரெக்டாக பாடினீங்க. ஆனால் சில இடத்துல அந்த அந்த பாட்டோட அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுறது. அது ப்ராபப்ளி நம்ம இந்த பாட்டு பிகாஸ் வி ஹர்ட் இட் ஸோ மச், அப்போ நீங்கள் ஒரு வேறு மாதிரி பாடும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியல. யூ அப்சல்யூட்லி ரைட் சார். இப்போ நீங்கள் இந்த பாட்டு பாடின ஒரிஜினல் சிங்கரை கூட்டின்னு வந்தாலும் அதே சங்கதிகளை போட மாட்டாங்க, வேண்ட கொஞ்சம் மாற்றி பண்ணுவாங்க. சிலது வேணுன்ட்டே கூட பண்ணுவாங்க. அவங்களையும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்பவே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கரெக்ட். ஆமாம், அப்போ பப்ளிக் ஒத்துக்க மாட்டாங்க, என்ன மாற்றி பாடுறாரு அவரு அப்படின்னுவாங்க. அதானே சரி, அதான் மாற்றி பாடக்கூடாது, அப்படியே பண்ணணுன்றீங்க. ஓகே ஓகே, அக்செப்ட். வேற வழியில ஜட்ஜின்னு உட்கார வச்சுட்டா நக்கீரன் வேஷம் போட்டா குற்றம் சொல்லிதான் ஆகணும். ஆனா அவர் நாகேஷ் மாதிரி பின்னிட்டாரு. திருவிளையாடல். அவர் ஒரு ரசிகராக ஒரு கலைஞராக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை 100% என்டாஸ் பண்றாரு. டெக்னீஷியன்ஸாக சில நியாயமான குறைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நீ என்ன மாதிரியே போகுது. நான் வந்ததுனால போகுதா இல்ல யதார்த்தமாவே அப்படி போதான்னு தெரியல. நீங்க இல்ல, அவர் வந்ததுனால. அவர் ரெகுலரா கூப்பிடலாம் நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியாது. அவரை ரெகுலரா கூப்பிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. ஆமா, கண்டிப்பா. யாரெல்லாம் ரொம்ப சிரிக்கிறாங்கன்னு நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெஸ்ட் விஷஸ் பிரவீன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ராணான்னு ஒரு படம் பண்ண போறாரு, ஒரு சரித்திர படம். KS ரவிக்குமார் அந்த படத்தை இயக்க போறாருங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய ஆசை. எப்படி இருக்கும் எல்லா எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கடுத்து எதிர்பாராத விதமாக ஒரு தடங்கள், ரசிகர்கள்ட்ட ஒரு சின்ன ஏமாற்றம். இது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த படம் எப்படி இருக்கும்? அதாவது ஏற்கனவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தடைக்கற்கள் இருக்கும் நிறைய, ஒவ்வொன்றும் உனக்கு படிக்கல் அப்படின்ற மாதிரி இது ஒரு படியாக நினச்சி தான் நாங்கள் போகிறோம். இது வந்து மிகப்பெரிய படமாக இருக்கும். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் டைம் ஹிஸ்டாரிக்கல் பண்ணுறாரு, 3 ரோல்ஸ் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஒரு காவியமாக இது படைக்கப்படும் கண்டிப்பாக. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லியாச்சு, 3 ரோல் சொல்லியாச்சு, விட்ட கதையெல்லாம் கேட்டுருவீங்க. அதனால் நான் இதோட தப்பிச்சிட்டு கிளம்பிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக ராணா பற்றி எல்லாருமே அவங்கவுங்களா ஒரு பார்வையில் நிறைய விஷயங்கள் யூகிச்சு வச்சுருக்காங்க. உண்மையாகவே ராணாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு தகவலை இந்த மேடையில் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மேடையில் இது நடந்ததில் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய பாடல்களை இருந்து கேட்டு கமெண்ட் பண்ணி ஒரு 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 டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ரசிகராகவும் ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி ஜட்ஜஸ் எல்லாம் கூட குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தி ஆங்கரையும் விட்டு வைக்காமல் இப்படி பல்வேறு விஷயங்களை தேங்க்ஸ் லாட். உங்களுடைய ஸ்டைலுங்கிறது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. உங்கள் நண்பரை போலவே நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ராணா. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் யூ வில் டூ தட். தேங்க்யூ எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷம். இந்த ஃப்ளோரில் வந்து ராணா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய நண்பருக்கு, உங்களுடைய ஹீரோவுக்கு நீங்கள் விஷஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட நேராக பேசலாம். அதாவது எனக்கு நல்லா தெரியும், அவரோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ. அவருக்கு வந்து பொழுதுபோக்கே வந்து இப்போ டிவி பார்க்குறது தான். ஸோ அதனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக பார்ப்பார். கண்டிப்பாக விஜய் டிவியில் இந்த ப்ரோக்ராமும் அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கெட் வெல் சூன் சார். காட் பிளஸ். சீக்கிரம் ராணா படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ் ரசிகர்கள் ஆசை மட்டுமல்ல, உலக ரசிகர்களுடைய ஆசை. அது நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். அவரையும் சேர்த்து விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விஜய் டிவிக்கு நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அண்ணா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். Airtel